Hey guys, welcome. Garudan movie review பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். Genre action adventure. IMDb rating 7.4. Run time 2 hours 13 minutes. ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த படத்தில் சில பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க, பட் சில பேர் பச்சையாக நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுதுங்க. ஸோ நம்ம சூரியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, சில சீன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் கொஞ்சம் அவர் பச்சையாக நடிக்கிறாங்கன்னு பச்சையாக தெரிஞ்சுதுங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற படிக்கல ஒன்றும் இல்லை, ஓகே ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஸோ பிளட்டு ரா அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஃபேமிலி வாட்சபிள் மூவி தான். மியூசிக் ரொம்ப சூப்பராக இல்லை, பட் படத்துக்கு நல்லா இருந்துச்சு. இன்டர்வல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. மியூசிக்கு பிஜிஎம் எல்லாம். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓகேங்க. இந்த மூவியை மஸ்ட் வாட்ச்னுலாம் சொல்ல முடியாது, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லாங்குவேஜ் தமிழில் மட்டும்தான் இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்குமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எனக்கு நிறையவே போர் அடிச்சுது. ஸோ ரொம்பலாம் நல்லா இல்லை படம், ஓகேவாக இருந்துச்சுங்க. படத்தை தேட்டரில் பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருந்திருக்கும்னா, 190 ருபீஸ் டிக்கெட் எடுத்து போயிருந்தால் கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பேன். ஸோ 60 ரூபா டிக்கெட் இருந்தாலும் சரி, 60 ரூபானா அப்பா போனால் போகுது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 3 out of 5. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறேன், கேட்குறவங்க கேளுங்க, வேணாட்டி இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஸ்டார்டிங்லேயே பொன் பெண் மண் இந்த 3 நாள் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் துரோகம் ஸ்டோரி. இந்த படத்தில் சசிகுமாரும் உன்னியும் திக் ஃப்ரெண்ட்ஸு. உன்னிக்கு மட்டும் மொரட்டு விசுவாசி இருப்பாங்க, அதாங்க சூரி. இவங்க சின்ன வயசுலேயே இவங்க 2 பேர் பேரண்ட்ஸும் இறந்துடுவாங்க. ஸோ உன்னியோட பாட்டி கிட்ட தான் இவங்க எல்லாருமே வளருவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இந்த உன்னி மட்டும் ஒரு பரம்பரை ஜமீன், ஸோ எல்லாமே போயிடும் அவங்ககிட்ட. அதனால் இந்த செங்கல் பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. சசிகுமார் வந்து லாரி பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த உன்னின்றவருக்கு வந்து நிறைய சூது பழக்கம் அந்த மாதிரி வந்திருக்கும், அதனால எல்லாமே காசு கைவிட்டு போயிருக்கும். அப்போ வந்து சென்னையில் ஒரு லேண்ட் இருக்கும், அங்கே ஒரு மினிஸ்டர் வந்து இதை நம்ம பேரில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்களோட கோயிலில் இருக்கும். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கோயிலில் இருக்கும். ஆனால் அந்த கோயிலோட மொத்த பொறுப்பும் இவங்களோட பாட்டி கிட்ட தான் இருக்கும். அதனால் அந்த உன்னின்றவர் என்ன பண்ணுவார், இவர் பாட்டியை போட்டு தள்ளிட்டு இவர் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு மினிஸ்டருக்கு இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு காசை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ அந்த காசையும் வாங்கிடுவார். இதெல்லாம் சூரிக்கு தெரியும். பாட்டியை கொண்ட விஷயம் மட்டும் தெரியாது. ஸோ சூரி வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பாட்டி வந்து இவர் தான், இந்த உன்னி தான் கொண்டு இருக்காருன்னு தெரியும். ஸோ அதனால் அவங்கள வந்து கொலை பண்ண போவாங்க. எப்படியோ சூரிக்கு வந்து இந்த பாட்டியை வந்து இவர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் வந்து எப்படின்னா பாட்டியை வந்து நம்ம பாட்டியை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. லவ்வரையும் கொலை பண்ண போகிறதுனால ஸோ இவர் வந்து உன்னியை வந்து போட்டு தள்ளுவார். ஸோ இதில் சமுத்திரகனி தான் போலீஸாக நடிச்சிருப்பாரு. அவர் வந்து சூரி மேலே எந்த கேஸும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இல்லாட்டி நான் வந்து இந்த எவிடன்ஸ்லாம் வந்து மேலே யார்கிட்டையும் சொல்லிவிடுவேன். ஸோ அவங்களும் சூரியை வந்து விட்டுருவாங்க. ஸோ அவர் வந்து ஹாப்பியாக வாழுவார். இதுதாங்க படத்தோட கதை. கருடன் அதால் அதிக தூரம் பறக்க முடியலங்க. இந்த படம் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டுக்கு போகலை. ஸோ see you next video. Bye guys.